ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது SP 160 தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ இந்த SP 160 பைக் வந்து போடுங்க, இப்போ தான் லான்ச் வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானுமே ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் நமக்கு இந்த ஒரு சூப்பரான ஒரு பைக் வந்து கிடச்சிருக்கு. நான் இந்த பைக்கை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஒரு SP அதே லுக்கில் தான் இருக்கும், ஒன்றும் பல்கராக இருக்காது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன். பட் ஆனால் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸில் வச்சு இந்த பைக்கை நான் ரைட் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த எக்ஸ்பிளேட் 160க்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்த. என்ஜின் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம காமாக இருக்குது. அண்ட் அந்த ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த SP 125 ஓட்டினவங்களுக்கே இந்த வண்டி ஓட்டும்போது ஒரு புது ஃபீல் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த பைக் வேறு, இந்த பைக் வேறு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். SP சீரியஸோட ஒரு ஹெட்டர் பைக் அப்படின்னு இந்த பைக் நீங்கள் வந்து சொல்லலாம். எக்ஸ்பிளேட் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரதில்லை அப்படின்னாலுமே அதே அந்த வண்டியில் யூஸ் பண்ண 160cc தான் இந்த வண்டியிலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல். ஓகேங்களா, உங்களுக்கு லைட்டாக அந்த 1 BHP அண்ட் 1 Nm வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இதனாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிரைவ்ஸ் அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக சிட்டி க்ரூசிங் எல்லாமே இந்த வண்டியில் சூப்பராக பண்ண முடியும். அண்ட் மெயினாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ங்க. இந்த 160 அண்ட் 150cc கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த SP 160 தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மின்னு நினைக்கிறேன். மோர் தென் 138 kg. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஹோல் பாடி வெயிட்டு. அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ், என்ஜினோட அந்த குவாலிட்டி, நீங்கள் அந்த ரைடிங் ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு 125cc ஓட்டுற அந்த ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஹேண்டிலிங்கில் கொடுக்கும். பட் அதே நீங்கள் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வண்டியாக இருந்தனால ஹேண்டில் பண்ண முடியாது ப்ரோ, நான் கொஞ்சம் குட்டியாக எனக்கு வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக ஒரு வண்டி வேணும். அதே மாதிரி ஃபேமிலிக்குமே எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். மேபி பவர் அண்ட் மைலேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பைக் சொல்லுங்கள் அப்படின்னா இன்றைக்கி ஹோண்டா கிட்ட இருக்கிற இந்த SP 160 கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வண்டியை நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீலே வந்து புரியுது. நானுமே இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் இது ஒரு அனதர் 160cc அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் வண்டி உண்மையாலுமே நல்லாவே இருக்குது. யூனிக்கான் நிறைய பேர் அந்த ஓல்டு ஒரு ஃபேஷன் லுக் இருக்குது ப்ரோ, எனக்கு அது வந்து ஓல்டு லுக்காக இருக்குது. எனக்கு கொஞ்சம் மாடர்னாக ஒரு வண்டி, அதே மாதிரியான ஒரு என்ஜின் அண்ட் மோர் ரியலபிளாக ஒரு என்ஜின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் SP 160 நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் ஒன்னுங்க. சீரியஸாக 160cc இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் பைக் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வண்டியை பற்றின கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கம்ப்ளீட்டான டெஸ்ட் ரைட் வந்து பார்க்கலாம். என்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 163cc என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 13.4 BHP பவர் தான் வந்து இருக்குது. பட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14.5. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவரை விட டார்க் கொஞ்சம் அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 Nm அண்ட் 1 பவர் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கம்பேர் பண்ணும்போது 1 BHP அண்ட் 1 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. ஸோ இதனால தான் சொன்னேன் யூனிக்கானோட என்ஜின் வந்து இது கிடையாது, இது வந்து எக்ஸ்பிளேடோட என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது வந்து ஏர் கூலிங் என்ஜின் தான், இதில் வந்து எந்த ஒரு கூலிங் சிஸ்டமே கிடையாது. அதுக்கு ஹோண்டா சைட்லேருந்து சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா இந்த பைக்குக்கு நீங்கள் கூலிங் சிஸ்டம் மறைக்கிற அளவுக்கு இது வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட கூலிங்ஸ் நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கும். மேபி இங்கே நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபின்ஸ், இந்த ஆயில் கேஸில் கொடுத்துருக்கூடிய ஃபின்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கூலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கூலிங் சிஸ்டத்தை இந்த வண்டியில் ஆட் பண்ணி அது மூலிமா நீங்கள் எதையுமே பண்ண தேவையில்லை. இது ஜென்ரலான ஒரு ஏர் கூலிங் கான்செப்ட்லேயே நீங்கள் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனால் கூட வண்டி ஈஸியாக கூல் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எஸ், நல்ல டிராஃபிக்கில், டென்ஸான டிராஃபிக்கில் நான் வண்டியை ஓட்டி கூட எனக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் கூட அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஃபீலே ஆகலை. ரொம்பவே அதான் ஒரு 125cc நீங்கள் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு காலில் ஹீட் அடிச்சிட்டு இருக்காது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வண்டியும் இருக்குது. ஆனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பல்சருக்கும் இந்த வண்டிக்கும் காம்படேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த SP 160 தான் ஜெயிக்கும். ஏன்னா பல்சரை விட இந்த வண்டி வெயிட்லெஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டிகள் எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ப்ளேஸ் ஆகுதுங்க. நீங்கள் பல்சர் 150 ஆகட்டும், இல்லைனா அப்பாச்சி 160 அண்ட் இந்த SP 160 இது எல்லாமே சிமிலர் ப்ரைஸ். பட் அந்த பைக்ஸை விட இந்த பைக்கில் என்ன ஒரு வித்தியாசம், நான் அந்த வண்டியில் விட்டுட்டு இந்த வண்டிக்கு நான் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட என்ஜின், ரெண்டாவது இந்த வண்டியோட பவர் இந்த வெயிட் ரேஞ்சுக்கு. ஓகேங்களா, 138 kg வெயிட்டுக்கு இவங்க கொடுத்துக்கூடிய பவர் ஜாஸ்தி தான். ஸோ இதனாலே நீங்கள் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் செகண்டு, ஒரு நல்ல ப்ரீமியம் பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது. கண்டிப்பாக அது கிடைக்கும். நீங்கள் ஒரு யூஸ்வலாக ஒரு பல்சர் அப்பாச்சி ஓட்டுற ஃபீல் வந்து இல்லாமல் CB அவங்களோட ஹோண்டாவோட CB 300 3B 650R அதில் கொடுத்துருக்கூடிய கன்சோல் மீட்டர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக ஆட் ஆகும் இந்த வண்டி. ஓகேங்களா, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் தலைவா. ஸோ எந்த ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுமே கிடையாது. யூஸ்வலான ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் 160cc பைக் தான். ஸோ இதனால் 6 ஸ்பீட் கிடையாது, ஸ்லிப்பர் கிளட்ச் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் என்ஜின்
ரொம்ப ஸ்மூத். நீங்கள் கிளச் பிடிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஹார்டுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரன் ஆகுது. அது செம்ம ஒரு எக்ஸலன்ஸ் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பிரேக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எடுத்துருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்க் வேரியன்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் வரும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பைக்கும் இருக்குது. அண்ட் யூஸ்வலாக இந்த சிங்கிள் டிஸ்காக இருக்கட்டும் டபுள் டிஸ்காக இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இதில் டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பைக்கை பொறுத்த வரைக்கும். அந்த ரிங் செட்டப் இதோட பிரேக்ஸ் எல்லாமே பழைய ஹார்னட் 160லேருந்து எடுத்தது. அண்ட் எக்ஸ்பிளேட் 160லுமே இதே சிஸ்டம் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பெயிண்ட் ஜாப், இந்த கிரே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிரே, எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கலர். அண்ட் வெயிலில் நல்ல கிளிட்டர் ஆகுது பெயிண்ட்டு. டெலஸ்கோபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலான யூனிகார்னில் என்ன ஒரு டெலஸ்கோப் இருக்கோ அதே தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃப்ரண்ட்டோட யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SP 125ஓட அதே யூனிட். அண்ட் இந்த எல்இடிஸ் 125cc செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த மாற்றமும் பண்ணல. இதுலேயுமே நல்ல பவரை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஈவன் ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதோடைய அந்த ஃபேஸ் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக ஹார்னட்டோட வைப் வந்து எனக்கு கிடைக்குது இந்த வண்டியில். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 80/100க்கு 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தாங்க. ஸோ ரேடியல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு ஏபிஎஸ் டயர் தான். அண்ட் அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 செக்ஷனாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேட் எல்லாமே 120 செக்ஷன்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஹார்னட் எல்லாமே உங்களுக்கு 140-150 செக்ஷன் வரும். பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் ஒரு மிடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ்வலாக 140 செக்ஷன் கூட இந்த டயரில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல வைடராக இருக்குது பின்னாடி. அண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிங் செட்டப்புமே கிடையாது. இது பெட்டல் டிஸ்க் ஆப்ஷன் தான். பட் ரொம்ப நல்லா இருக்குது. மேபி ஹார்ட் பிரேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சு ஓட்டுற மாதிரி இருக்கலாம். பட் நான் இப்போ யூஸ்வலாக ஓட்டின டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு இந்த பிரேக்ஸே சாட்டிஸ்ஃபைடாக தாங்க இருந்தது. டயர்ஸோட சைஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 130/70க்கு 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் தான். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரியர் லுக் வைஸ் பார்க்கும்போது வண்டி செம்ம செக்ஸியராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரியரோட லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி எம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது டிசைன். இது ஸோ ரியரோட லைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரியரோட லைட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடிஸ் தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அதே எஸ்பியோட அதே இது செட்டப் வந்து கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியில் ஹசார்ட் இருக்குது. உங்களுக்கு ஹார்னெட்டில் கூடிய அதே ஃபியூச்சரான ஹசார்ட் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 160 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா SP வந்து ஒரு 3D லோகோ அந்த செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர். பட் எனக்கு இதில் பிளாக் கலர் அப்படிங்கிற இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அப்புறம் ரெட் கலர் இருக்குது. பட் இந்த 3 கலரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரே கலர் வந்து இருக்குங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்ஸோட சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 லிட்டர் டேங்க்கு. ஸோ 12 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு மைலேஜ் கான்செப்ட்ஸ்க்கு இது எனாஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா E20 அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரிங்குமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்கும்போது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் இந்த கன்சோல் மீட்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 300cc CBR 300 அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 650cc இருக்கக்கூடிய அந்த ஒரு கன்சோல். மோஸ்ட்லி இவங்களோட ப்ரீமியம் பைக்ஸில் கொடுக்குற ஒரு கன்சோல் டைப்புங்க. இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு லைட்டாக நெகட்டிவ் பெஸ்ட் கன்சோல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்கோமீட்டர் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ்க்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்பீடோமீட்ரு, தென் ட்ரிப்பு, பேட்டரியோட வோல்டேஜ் பவர், தென் அதுக்கப்புறம் டைம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணலாம் ஆவரேஜாக ஃபியூவல் எவ்வளோ எக்கனாமி அப்படிங்கிறத வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து லிட்டர், தென் ஸ்பீடு km/h எவ்வளோ ஆவரேஜாக நடத்திருக்கோம், தென் பேட்டரியோட வோல்டேஜ் பவர். ஸோ இந்த ஒரு விஷயத்தை காட்டும். ரெண்டாவது ஒரு கன்சோல் மீட்டரில் நமக்கு ட்ரிப் A ட்ரிப் B, தென் அதுக்கப்புறமேட்டு ஓடோமீட்டர். ஸோ உங்களுக்கு பேசிக்காக 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பேரிங் நேவிகேஷன்ஸ் மேபி இதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு கன்சோலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக்கான டைப் தான். பட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கால் அலர்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த வண்டியில் வந்து இப்போதைக்கு இல்லை. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணும்போது நமக்கு கால் அலர்ட் சிஸ்டமோடு சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த கன்சோல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் பார்க்குறதுக்குமே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ABS, தென் ஹை பீம் லோ பீம் அந்த ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் சென்சார் வந்துருக்கு, நியூட்ரல், தென்
ஸோ இதோட கன்சோலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட் அந்த ஃபினிஷிங் ஓகேங்களா, இந்த மேலே கொடுத்துருக்க இந்த ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஃபைபரோட குவாலிட்டிஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட்ஸு, ஸோ 4 ஹசார்ட்மே அதாவது 4 இண்டிகேட்டர்ஸ்மே எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடிஸில் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், பட் எல்இடி அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லுக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நமக்கு பல்ப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குது. மோஸ்ட்லி ஹோண்டா அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு 150cc மேலே இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸ் இந்த மாதிரி ஹசார்ட் லைட்ஸ் வந்து இன்டெப்த்தாக அதாவது இன்பில்டாகவே கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ஜின் சவுண்டு அப்படின்ட்டு. ஆஹா, உங்களுக்கு ரன்னிங்கே சுத்தமாக தெரியுதானு தெரில, நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் அப்படியே வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஸ்மூத்து என்ஜின், சுத்தமாக அந்த ஒரு சவுண்டே இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமாக வந்து இருக்குது. அண்ட் த்ராட்டில் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஸ்மூத்தராகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவிட்சஸ் டைப் உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், பாஸ் இங்கே இருக்குது. தென் இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் பயங்கர லைட்டுங்க, செம்ம லைட்டான ஒரு கிளச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ஹேண்டில் பண்ணும்போது. டேங்கோட இந்த ஃபைபர் குவாலிட்டிஸ் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கை கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுப்பேன் 10க்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட குவாலிட்டி அண்ட் அந்த பெயிண்டோட ஜாப் எல்லாமே செம்மையாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டரிங் பெயிண்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக ஒரு பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 125cc விட இந்த வண்டியோட சீட்டும் சரி, இந்த வண்டியோட லென்த்து பிரெத்து எல்லாமே ஜாஸ்தி. ஜஸ்ட் இந்த வண்டி பார்க்குறதுக்கு மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் இருந்து 125cc எஸ்பி மாதிரியே இருக்கும். பட் இந்த வண்டியில் கொடுத்துருக்க என்ஜின் பிளேஸ்மெண்ட், நீங்கள் உட்காந்து ஓட்டுற அந்த ஃபீலு, லெக்கோட பொசிஷன் அண்ட் ரியரில் இருக்க பில்லியன் கம்ஃபர்ட், ரைடர் கம்ஃபர்ட், சீட்டோட கம்ஃபர்ட் முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்சுங்க, வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் சீட்ஸோட குஷன் நீங்கள் பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் ட்ரிப்புக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக பதுபதுன்னு இல்லாமல் மீடியமாக இருக்குது. பட் கையை வச்சு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து அமுங்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் பில்லியனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாக இல்லை பின்னாடி. ஸோ இதனால தான் சொன்னேன் இந்த வண்டிக்கு லேடிஸ் வந்து செம்ம ஆப்டாக உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே கஷ்டமும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவங்க ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் லேடிஸ் ஹேண்ட்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டராக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நல்லா கிராப் பண்ணி பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்டு இதோடைய விஷயங்கள் பார்க்குறப்போ ஸோ இவ்வளோ தான். வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நேரில் பார்க்க செம்ம அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸுங்க ஃபைனலாக இந்த பைக்ஸோட ஹார்னெட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 160 அண்ட் பல்சர் 160க்கு காம்பரேட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்து வருது. ஸோ 1.5 lakhs நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த டபுள் டிஸ்க் மாடல் நான் வந்து சொல்கிறேன். சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் இன்னுமே அதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்வலாக இந்த டபுள் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூயல் டிஸ்க் பல்சர் 150யோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சிங்கிள் டிஸ்க் ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக அந்த 1.5 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்து வருது. அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55 தாராளமாக கிடைக்கும். பிகாஸ் என்ஜினோட பவர் அண்ட் என்ஜினோட டியூனிங் வச்சு நான் சொல்கிறேன், நான் ஓட்டின வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதத்தில் வண்டியோட என்ஜினோட அந்த காம்னஸை பொறுத்து இந்த வண்டி நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். அண்ட் யூஸ்வலாக ஹோண்டாவை பொறுத்த வரைக்குமே என்ஜின் நல்ல ரியலபிளாக நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு என்ஜின் தான் தரமாக எடுத்து விடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டியோட என்ஜினுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கொடுத்துருக்க கவுல் டிசைன் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கஜன்னு இல்லாமல் வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. அதுவே இதுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான் தலைவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட், வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ அடுத்த வீடியோ வரும். ஸோ அதில் எல்லாருமே கம்பல்சரி வந்து பாருங்கள். நான் நிறைய விஷயங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொரு கியருக்குமே வண்டி எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாரையுமே இந்த SP160யோட டெஸ்ட் ட்ரைவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.